ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா, நேத்திக்கான வீடியோவே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். வேலூர் ட்ரெயின் இன்சிடென்ட் பத்தி பேசதா இருந்தேன்னு சொல்லிட்டு, அந்த இன்சிடென்ட் தான் என்ன நடந்துச்சு, அதை பத்தின ஹிஸ்டரி என்ன, முழு இன்சிடென்ட் தகவல்கள்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வேலூர் ட்ரெயின் இன்சிடென்ட் நடந்த, அதுவும் பிரெக்னன்சி உமனுக்கு, பிரெக்னென்டா கூடிய உமனுக்கு நடந்த ஒரு அநீதியை பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இதை ஈடுபடக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, 32 வயசுக்கு ஒரு பிரெக்னென்டான உமன். இவங்க வந்து ஒரு 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. 4 மாசம் கர்ப்பமா இருந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்காக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் டு திருப்பதி வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பயணிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோலார்பேட். அதாவது ஜோலார்பேட்னு சொல்லி எங்கன்னு பார்த்தோம்னா இது வேலூர் திருப்பத்தூர் இந்த ஏரியா சேர்ந்து ஜோலார்பேட் ஏரியா. இங்கதான் அந்த விஷயங்கள் நடக்குது. ட்ரெயின்ல நடக்குது. ட்ரெயின்ல தான் அவங்க கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இந்த பிரெக்னென்டா கீழே தள்ளி விட்டாங்க. எந்த அளவுக்கான எஃபெக்ட் நடந்திருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. இது மாதிரி அவங்க கீழே தள்ளிடுவாங்க. யாரு இப்ப கூட அக்யூஸ்ட் சொல்லி பார்த்தோம்னா ஹேமராஜ் சொல்லிட்டு ஒருத்தன். இவனோட வயசு வந்து பார்த்தோம்னா 31 வயசுன்னு சொல்றாங்க. இந்த ஹேமராஜனுக்கு வந்து பார்த்தோம்னா செக்ஷுவலா அசால்ட் பண்ணியிருக்கா இந்த பிரெக்னென்ட் உமனை. இந்த பிரெக்னென்ட் உமனை செக்ஷுவலா அசால்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிரிப் வந்து பிடிச்சி தாங்க முடியாம அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்காங்க இந்த உமன். இந்த விஷயங்கள் தான் என்ன சொல்லி நடந்திருக்கும் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி போகக்கூடிய திருப்பதி எக்ஸ்பிரஸ், திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. இந்த சிட்டி எக்ஸ்பிரஸ்ல வந்து பயணிக்கிறாங்க இந்த உமன். அதாவது இவங்க யாரும் சொல்லி பார்த்தோம்னா இவங்க பிரெக்னென்டா இருக்காங்க. இவங்க வந்து ஆந்திரால தமிழ்நாட்டுல வந்து திருப்பூர்ல பனியன் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்களா இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி ஆந்திரால இருந்து வந்தவங்க தான், இவங்களும் ஆந்திரால இருந்து வந்தவங்க தான். இது மாதிரி வந்து திருப்பூர்ல இருக்கிற பனியன் கம்பெனியில வேலை செய்யறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா பிரெக்னென்டா இருக்காங்க. அம்மாவோட வீட்டுக்கு போகலாம், அம்மாவோட சித்தூர்ல இருக்கக்கூடிய அம்மா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்து ஏறாங்க. இது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்கிறதுனால ஒரு சிட்டியும் நின்று அங்க போய் மக்களை ஏத்திட்டு இறக்கிட்டு இது மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கும். இவங்க எங்க போட் பண்ணான்னு சொல்லி பார்த்தா உமன்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டை தான் போட் பண்றாங்க. அதாவது பெண்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு பகுதி, அது வந்து அந்த காட்ஸ் பகுதி சொல்றாங்களே அதுதான் பயணிக்கக்கூடிய பெண்ணா வந்து இவங்க இருக்காங்க. இது மாதிரி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பூர்ல வந்து காலைல 6:50 போல வந்து ட்ரெயின்ல ஏறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்சிடென்ட் நடக்கிற டைம் வந்து பார்த்தோம்னா காலைல ஒரு 11:02 11:50 இந்த டைம் ரேஞ்ச் கூட தான் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது போயிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தோம்னா கேவி குப்பம் ஏரியா, வேலூர்ல இருக்கு கேவி குப்பம் ஏரியாவை சேர்ந்த, அதுவும் பூஞ்சோலையும் எடுத்து சேர்ந்த இந்த ஹேமந்த் ராஜன் அவங்க சொல்றாங்க, ஹேமராஜன் அவங்க பேர் சொல்றாங்க. பல இடங்கள்ல ஹேமராஜுங்கிற பேர் தான் குறிப்பிடப்படும். நான் ஹேமராஜனே குறிப்பிடுறேன். இந்த ஹேமராஜன் இந்த உமன்ஸ் வந்து கம்பார்ட்மெண்ட்ல போட் பண்றாரு. அங்க ஒரு ஸ்டேஷன்ல இது மாதிரி இந்த ஸ்டேஷனை போட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அங்க வந்து பார்த்தோம்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, இது உமன் மட்டும் தான் இருக்காங்க, இது பெண்மணி மட்டும் தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உமன்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட், இது பெண்களுக்கான கம்பார்ட்மெண்ட், நீ வேற கம்பார்ட்மெண்ட் போகுது சொல்றாங்க. அதுக்கும் முன்னாடி இந்த பெண்ணோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய வாஷ்ரூம் ஏரியால பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து போதைக்கு ஆளாகக்கூடிய ஆளுங்கெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா அங்க போதையில இருந்து தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இதையும் கவனிக்காம அவங்க வந்து அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி இருக்கும் இவன் வந்து ஹேமராஜன் வந்து உள்ள வரான். இவன் வந்து உள்ள வந்துட்டு பார்த்தோம்னா இவன் வந்து என்ன சொல்றான்னா இப்ப ட்ரெயின் நகர்ந்துட்டு இருக்கு, அதனால அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நான் மாறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டா சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க, ஆசிரியர் ஓகே விட்டாங்க, மறுபடியும் இவங்க இதே வந்து சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காடுறான். ஒரு மாதிரி வந்து நடமாட்டமே பார்த்தோம்னா ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்றாங்க. இது மாதிரி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், இது மாதிரி அவன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவன் டாய்லெட் போறான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினுக்கு டாய்லெட் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரான். அதுக்கடுத்து அவனோட பிஹேவியர் வந்து ரொம்பவே ரூடா மாறிட்டு இருக்கு. அந்த பெண்ணை வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்றான். அசால்ட் பண்றான்னா அதாவது பாலியல் தொல்லையும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது மாதிரி இருக்கும்போது அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா அவனை விட்டு விலகி போறது, அவனை தட்டிட்டு போறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்க முயற்சிப்பாங்க. இருந்தாலும் அவங்க 4 months பிரெக்னென்டா உமன்ல வீக்கா தான் இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து போராட முடியல. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னா, ரயில்வே இருக்கிற அந்த செயின் புல் பண்ணுவாங்கல்ல, அந்த செயினை புல் பண்ணா ட்ரெயின் நின்றும், அதுக்கு அடுத்து யாராவது வந்துப்பாங்க, அப்ப வந்து அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செயினை புல் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவன் என்ன பண்றான்னா அவன் கையை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கான். அந்த இறுக்கி வச்சுதான் அவங்க இன்னும் வீக் ஆயிடுறாங்க. இது மாதிரி சரி இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இங்க இருக்க செயினை அவன் இழுக்க வர மாட்டேங்கிறான், எப்படியா பாத்ரூம் கூட போயிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அங்க இருக்க செயினை பிடிச்சி இழுத்து நம்ம எப்படியாவது பாதுகாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணோட பேர் வந்து எங்கேயும் வெளியிடப்படல. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் விக்டிமா இருக்கக்கூடிய பெண்களோ குழந்தைகளோ அவங்களோட பேர் எல்லாம் வெளியிடக்கூடாதுங்கிறதுதான் மீடியா எத்திக்ஸும் சரி, அதே சமயம் லீகலா இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் சரி. இது மாதிரி வந்து அவங்க வந்து அடுத்து பார்த்தோம்னா பாத்ரூம் போயிட்டு அங்க கூட செயினை புல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஐடியாவோட பாத்ரூம் முக்காசி பாத்ரூம் போற ஏரியா பக்கத்துல தான் கதவு இருக்கும். இது என்ன பண்றான்னா அவன் பாத்ரூம் போய் ரீச் ஆகிட்டு பாத்ரூம் பிடிக்கிறதுக்குள்ள அவன் வந்து அங்க போய் அவன் வந்து லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு இந்த சைட்ல வந்து கதவுல ஒரு 2 அடி வரைக்கும் கேப் இருக்கும்ல, நம்ம நடக்கக்கூடிய ஸ்பேஸ் மாதிரி, அந்த கேப் வந்து பிடிச்சி லாக் பண்ணிடுறான். அவன் வந்து வெளியே கிரிப்பை வந்து பிடிக்கிறாங்க, நல்லா இதுக்காக பிடிச்சிட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க.
அவன் வந்து அப்பயே வந்து முடிக்காது என்ன பண்ணான்னா வலது கை ரைட் ஹேண்டை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். முடிக்கிறதா என்ன ஆகும் இப்போதான் அவங்களுக்கு போன்ஸ் ஃபிராக்சர் ஆயிடுது. அவன் போன்ஸ் முறியிற அளவுக்கு வந்து இவன் முடிச்சு விடுறான் இந்த போதையில கூடிய இந்த ஹேமராஜுங்கிறவன். இவன் அதெல்லாம் முடிச்சதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிரிப் வந்து பிடிக்கும், கையில வலி இருக்கு, 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க கை கிரிப்புங்கிறது விழுந்துருது. அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. நீங்க யோசிச்சுப்பாங்க ஓடக்கூடிய ட்ரெயின்ல இருந்து ஒருத்தவங்க கீழே வந்து எந்த அளவுக்கு அடி இருக்குங்கிறது. நல்ல வேலையா உயிர் சேதமா அடி இல்லாம கை கால்கள்லாம் ஃபிராக்சர் ஆகுது, போன்ஸ் நிறைய உடஞ்சிருக்கு அவங்க உடம்புல. அந்த அளவுக்கு வந்து அவங்க உடஞ்சு கீழே வந்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹேமராஜ் வந்து கதையை வந்து கொஞ்சம் சைட்ல வைப்போம். அதுக்கடுத்து இவங்க மாதிரி விழுகுறாங்களே, இவங்க இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க அன்கான்சியஸா ஆகுறாங்க. அதாவது டோட்டலா வந்து அவங்க எங்க இருக்காங்க தெரியாம மயக்கம் மட்டும் விழுறாங்க. அவங்க வந்து ஆடியோ வந்து நிறைய பேர் வந்து நியூஸை கேட்டிருப்பீங்க. அவங்க ஆடியோ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மாதிரி கீழே வந்ததுக்கு அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க முடிச்சு பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தா வேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க முடிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவனோட பேர்லாம் குறிப்பிடல, இவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் மென்ஷன் பண்றாங்க. அந்த ஆளு தான் ஹேமராஜ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க கீழே விழுந்துறாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க யார் வந்து இவங்க காப்பாத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ரயில்வே ட்ராக்ல வந்து வேலை செய்ய ஹெல்பர்ஸ் இருப்பாங்க, ஹெல்பர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்கதான் வந்து இவங்க வந்து காப்பாத்துறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது மயக்கம் விழுந்திருக்காங்களே, இறந்துருப்பாங்க, ட்ரெயின் வந்து இவங்களா விழுந்திருப்பாங்க நினைச்சது ஓடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு மூச்சு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து அங்க ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் கொடுக்க வச்சு அப்பயும் அவங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வர முடியல. ஏன்னா வந்து 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்க, கை உடைஞ்சிருக்கு. இதை பார்த்தோம்னா இது ஒரு ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராமானா TRAUME அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் மனசால ஏத்துக்கவே முடியாது. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு மனசால ஏத்துக்கவே இன்சிடென்ட். அது மட்டும் இல்லாம இது மாதிரி விஷயத்துல அன்கான்சியஸா ஆகுறாங்க. உடம்புல பல்வேறு வகையான அடியும் விழுந்துருச்சு. ஓடுற ட்ரெயினே விழுந்தா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி இருக்கும்போது விழுறாங்க. அதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு அப்புறம் இவங்க கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு வராங்க. இவங்க இந்த மாதிரி கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து வருது. அதாவது கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த சோலாப்பேட்டில் கூடிய போலீஸ்க்கு தான் இது கம்ப்ளைண்ட் அது வருது. இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கப்படுது. இது மாதிரி ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் தெரியுது 4 months பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. ஹாஸ்பிட்டல் அவங்க கண்காணிப்புல இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த கவர்மெண்ட் ரயில்வே போலீஸோட சூப்பரிண்டென்ட் என்ன பண்றாங்கன்னா 2 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து அறிவிச்சு என்ன பண்றாங்கன்னா இது ஈடுபடக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அதே சமயம் ரயில்வே வந்து அந்த இடத்துக்கு இருந்தவங்க யார் சொல்லிட்டு அந்த சமயம் தேடி பார்க்கறதா இருக்கட்டும். இது மாதிரி 2 ஸ்பெஷல் டீம் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியும் சொல்லி பார்த்தோம்னா, கேவி குப்பம் வேலூர்ல கூட கேவி குப்பம் சேர்ந்த இந்த ஹேமராஜ் இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஹேமராஜ் வேற என்னென்னலாம் செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா 31 வயசு தான் ஆகுது ஹேமராஜுக்கு. இவன் கிட்டத்தட்ட 2 முறை வந்து குண்டாஸ்ல சார்ஜ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனவனா இருக்கான். அதே சமயம் பார்த்தோம்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் இவன் கண்டிஷனல் பெயில்ல இந்த கோர்ட் வந்து பெயில் கிராண்ட் பண்ணி இவன் வெளியே விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து அது மட்டும் இல்லாம இவங்க ஹிஸ்டரி ஷீட் அக்யூஸ்ட் அப்படி சொல்றாங்க. ஹிஸ்டரி ஷீட் அக்யூஸ்ட் அப்படின்னா யாரும் சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இவங்க வந்து வரலாறு சார்ந்த வந்து பதிவேட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஹேபிச்சுவலாகவும் அது ஹேபிச்சுவலும் சொல்லக்கூடாது, அடிக்கடி வந்து இது மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடக்கூடிய நபரா இருப்பாங்க. இது மாதிரி இவங்க குற்றம் செய்யறதுலே அடிக்கடி செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து வரலாற்று சான்றுன்னு சொல்லப்படுவாங்க. இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்க அடிக்கடி இது மாதிரி குற்றம் செய்யறவங்க, இவங்களுக்கு இது மாதிரி குற்றம் செய்யக்கூடிய மனப்பான்மைங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, 2022ஆம் ஆண்டுல வந்து இதே மாதிரி வந்து ட்ரெயின்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட மொபைல் போனை ஸ்நாச் பண்ணி அந்த பொண்ணை வந்து ட்ரெயின்ல தள்ளி விட்டுருக்கான். இந்த மாதிரி விஷயங்களும் சார்ஜ் பண்ணி உள்ள போயிருக்கான். அதே சமயம் 2024 ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்கான். 24 வயசு இருக்க பொண்ணோட ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். அந்த சார்ஜஸ்க்காகவும் இவன் வந்து ஜெயிலுக்குள்ள போயிருக்கான். இது மாதிரி ஒரு விஷயத்துலதான் இவன் வந்து கண்டிஷனல் பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கண்டிஷனல் பெயில் கொடுத்து வெளியே வந்தோம் இவன் கொஞ்சம் கூட திருந்தாம இவன் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து குண்டாஸ் தடுப்பு சட்டத்துல வந்து இவன் மேல கேஸும் போடப்பட்டிருக்கு. இந்த குண்டாஸ் தான் என்ன சொல்லி பார்த்தோம்னா இவங்க அடிக்கடி இந்த மாதிரி ரொம்ப ஹைலி உடைய கிரிமினல் குற்றங்களை செய்யக்கூடியவங்க இது மாதிரி குண்டாஸ் சட்டத்துல வந்து சார்ஜ் பண்ணி உள்ள போடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து இவன் வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயத்த வந்து செஞ்சிருக்கான். இவன் இதுக்கு பிடிக்கிறாங்க. இவன் அதுக்கடுத்து விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கான விஷயத்த வந்து பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெண் வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா சீனியர் ரயில்வே அபிஷியல்ஸ் வந்து எக்ஸ் கிரான்ஷியா காம்பன்சேஷன் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதாவது இது மாதிரி வந்து ட்ரெயின்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜூர்ட் ஆனாலோ இது மாதிரி இவங்க இன்னும் இறக்கல, நல்லபடியா வந்து அந்த அளவுக்கு பலமான காயம் ஏற்படும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா கை காலுக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு எக்ஸ்கிரான்ஷியா அமௌண்ட்டா வந்து 50,000 ரூபாய் பண உதவிங்கிறது வழங்கப்படுது. அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமா இந்த செய்தி என்ன சொல்லி பார்த்தோம்னா அவங்க வைத்த கருவுங்கிறது அந்த கருப்பு இருக்கக்கூடிய இதய துடிப்பு வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கறத தெரியக்கூடிய விஷயமா இருக்கு.
அது மட்டும் இல்லாம அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்கும்போது அவனை சும்மா விடாதீங்க, அவனுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்டா அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு கொடூரமான செயல் செய்யறவனுக்கு மறுபடியும் வெயில் கொடுக்கவே கூடாது, அதே சமயம் அவனுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்குங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே பயணிக்கும் போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதே சமயம் நீங்க எப்படி செயலாற்றுற விஷயத்துல ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் ஒரு விஷயம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ரயில்வேஸ் நீங்க பயணிக்கும் போது இப்போ உமன் தனியா பயணிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இப்போ போலீஸ் நம்பர் ஃபெச் பண்ணி கொடுங்க. அதே சமயம் பார்த்தோம் அவங்க எங்க இருக்காங்க சொல்லிட்டு அடிக்கடி அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்க. அதே சமயம் அதுக்கு அடுத்து இவங்க இதே மாதிரி வரக்கூடிய அக்யூஸ்டா இருக்கும், யாராவது சந்தேகமா கூடிய நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள முதல் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போன் பண்ணி இது மாதிரி சுத்துறாங்க, சந்தேகத்துக்கு நம்பர் சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம போதையில இருக்காங்கன்னா நீங்க யோசிக்காங்க, முதல்ல போன் பண்ணி சொல்லிடுங்க. சொல்லிட்டு அதுக்காக போலீஸ் பார்த்துட்டு இவங்க எந்த அளவுக்கு போதையில இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்காக அவங்க பிடிச்சிட்டு போறதெல்லாம் சரி, அவங்க அடைச்சிருக்கலாம் சரி, அது மாதிரி விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும். அதே சமயம் பாதுகாப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்க நகையா இருக்கட்டும், பணம் ஆகட்டும், அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாத வகையில நீங்க உங்க லக்கேஜ பாதுகாப்பு வைங்க. அதே சமயம் பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்ல விக்டிமைஸ் பாதிக்கப்பட அளவுக்கு இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கூட எப்பவும் ஒரு கூட துணை பயணியா கோ பேசஞ்சர் ஒருத்தவங்க பயணிச்சு போறது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லிட்டு எடுத்துக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்ட விஷயமா இருக்கும். அதே சமயம் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயமா என்ன சொல்லி பார்த்தோம்னா இவன் வேற என்ன செக்ஷன்ஸா போட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதான் சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் இப்ப புதுசா 2024 இருந்துச்சு, அந்த ஆக்ட்ல தான் இவங்க மேல இந்த ஹேமராஜன் மேல பல சார்ஜஸ் போட்டுருக்காங்க. இந்த கேஸ் என்ன சார்ஜஸ் போட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 115. இது என்ன சொல்லி பார்த்தோம்னா காசிங் ஹர்ட். இந்த காசிங் ஹர்ட்னா அதாவது இவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தன்மையில கூடிய செக்ஷன் 115. அதுக்கு செக்ஷன் 64 செக்ஷுவல் அசால்ட், அதாவது அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்துருக்காங்கல்ல, இது செக்ஷுவல் அசால்ட் கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 62, அதாவது ஒரு அஃபென்ஸ் தெரிஞ்சே செய்யக்கூடிய தன்மையில இருக்குது, அதுக்கான சார்ஜஸ் தான் செக்ஷன் 62 சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை இவன் தாக்கும்போது, அதாவது பாலியல் தொல்லை கொடுத்து அவங்க மேல பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு வரும்போது பார்த்தோம்னா அந்த பெண் சொல்றாங்க நான் கர்ப்பமா இருக்கேன், எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. அப்பயும் அவன் கேட்காம இருக்கான். அந்த அளவுக்கு மோசமான நிலையில இந்த ஹேமராஜங்க இருந்திருக்காங்க, நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சார்ஜ் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா செக்ஷன் 74 போடுறாங்க. அதாவது ஒரு பெண்ணோட மாடஸ்டினா ஹானர்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட மாடஸ்டியை பங்க விளைவிக்க வகையில நடந்துக்கிறது, அதுதான் செக்ஷன் 74. அதுக்கடுத்து செக்ஷன் 109 அட்டெம்ப்டிங் டு மர்டர், அதாவது பெண்ணை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்கல்ல, அது அட்டெம்ப்ட் டு மர்டர். வேகமா போகிற ட்ரெயின்ல இருந்து ஒரு பெண்ணை தள்ளி விடுறான்னா அந்த பெண் இறக்கட்டும் அப்படிங்கிறதான் தள்ளி விட்டுறக்கூடிய விஷயத்துல இருக்கும். அப்பதான் அவன் மேல செக்ஷன் 109 ஃபைல் பண்றாங்க. இது மாதிரி பார்த்தோம்னா பாரதிய நியாய சங்கீதால அவங்க சார்ஜஸ்ங்கிறது ஃப்ரேம் பண்ணப்படுது. இதுக்கு அடுத்து கோர்ட்ல இந்த விஷயங்கள் போகும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்து பல வகையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா வரும். இதை முக்கியமா பார்த்தோம்னா இவன் மட்டும் இல்ல வேற யாராவது தொடர்பு இருப்பாங்களா, இவன் போதையில இருக்கிறதுக்கான காரணமா என்ன இருக்கும், அதே சமயம் இப்படி உமன்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல வர்றதுக்கான விஷயம் யார் அலோவ் பண்ணிருப்பா, அங்க போலீஸ் யாருமே ஸ்டேஷன்ல இருக்கும்போது யாருமே கவனிக்கலையா அப்படிங்கிற விஷயம் வருது. ட்ரெயின் டிக்கெட் கலெக்டர்ஸா யாருமே வரலையா அப்படிங்கிற விஷயமும் கொஸ்டின்ல வருது. இது மாதிரி விஷயங்கள்லாம் பல்வேறு வகையான விஷயங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்கள் வந்துகிட்டே இருக்கு. ரயில்வே பாதுகாப்பா போலீஸ் என்ன பண்றாங்க, ஏன் அவங்க ரோந்து போலையா அப்படிங்கிற விஷயங்கள் கூட மறுபடி கேள்வியில் இருப்பது பல்வேறு வகையில மக்கள் கிட்ட கன்சர்ன்ஸ் ஏற்படுத்திருக்கு. ட்ரெயின்ல டிராவல் பண்றது சரியாதான் இருக்குமா அப்படிங்கிற ரீதியில கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது பல பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்கன்னா முதல்ல ரயில்வே போலீஸோட நம்பர் அவங்க கிட்ட கொடுத்து வைங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு விஷயம் ஃபிஷியா இருந்தாலும் இல்ல சம்திங் சஸ்பீஷியஸா இருந்தாலும் முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இது மாதிரி ரொம்ப சஸ்பீஷியஸா நபர் நடமாடிட்டு இருக்காரு, செக் யாரும் செக் பண்ணல. அதே சமயம் போதில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, போன் பண்ணிடுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கும். இது மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கனாலே பல்வேறு வகையில உங்களோட டிராவல் சேஃபா அமையும். அதுதான் இந்த வீடியோவை நோக்குவேன். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.